ராகினிக்கு ரூம சுத்தி காட்டுறாங்க. அப்பா கால் பண்ணிருக்காங்கன்னு அஜய் கிளம்பி போறாரு. ராகினி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி சொல்றாங்க, ஏன் ரூமுக்குள்ள என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியே போ ராகினி. காவேரி, இது ஓ ரூம்னு எனக்கு தெரியாது. ராகினி, இன்னொருத்தங்க பெட்ரூம் நீ சுத்தி பார்க்க கூடாது ராகினி, அது வெளியாளுகளுக்கு தான், நம்ம குடும்பம்ல, அதனாலதான் நான் சுத்தி பார்த்தேன். இங்க எல்லா இடத்துலயும் ரைட்ஸ் இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு. காவேரி, இந்த விஜய் இவ்வளவு வசதியா இருக்கிறப்ப நவீன கழட்டி விடுறதுல தப்பு இல்ல காவேரி. இனிமேட்டு ஒரு வார்த்தை பேசின எனக்கு கெட்ட கோவம் விட்டு போறாகினி. காவேரி அம்மா சொல்லிட்டு போறதுக்காண்டி வர்றாங்க. அப்ப தாத்தா சொல்றாங்க, காவேரிக்காண்டி வந்து நின்னீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. காவேரியோட பாட்டி கேக்குறாங்க, மாப்பிள்ள உங்களோட சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ கூட இல்ல எங்க வீட்டுல, ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தாத்தா, இந்த போட்டோ எடுக்கிறீங்களா தாத்தா? நான் எடுக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. காவேரி சொல்றாங்க விஜய் கிட்ட, நம்மளோட கல்யாணமே ஃபேக்கு, இதுக்கு எதுக்கு போட்டோ எல்லாம் எடுக்கிறீங்க, எதுக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம், யாருக்கு நம்பிக்கை கொடுக்குறோம்? என் தோல் மேல எல்லாம் கைய போடுறீங்க, என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் அன்பா பேசுறீங்க, நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஜோடின்னு காட்டிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம யாரை ஏமாத்துறோம்? 2 மாசம் கழிச்சு எல்லாருக்கும் வருத்தமா இருக்காதா? காவேரி, உங்க வீட்டுல பிரச்சனையா இருக்குன்னு ஃபீல் பண்ணல, அவங்களும் வந்துட்டு போறாங்க, சகஜமா இருக்காங்க, உனக்கு சந்தோஷம் தானே? தான் முக்கியம் காவேரி, நீ அப்படியே இரு, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். கங்கா வீட்டுல கட்டில் உடைஞ்சு போச்சுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காவேரி சமாதானப்படுத்துறாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அப்பள வியாபாரத்துக்கு ஆள் அனுப்புறேன்னு தாத்தா சொன்னாங்கல்ல, 2 நாள்ல வந்துடுறாங்களாம், போயிட்டு வரேன்னு காவேரி சொல்லிட்டு போறாங்க. பாட்டி கங்கா பண்ணத சொல்லி காட்டுறாங்க. ஃபங்க்ஷன் டயத்துல என்ன பண்ணா பாத்தியா, வரமாட்டேன்னு சொன்னாலே வந்துட்டா பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. குமரன் சமாளிக்கிறாரு. விஜய் வீட்டுக்கு பசுபதி வந்திருக்காரு. அன்பும் பசுபதியும் பேசிக்கிறாங்க. அன்பு ராதா கிட்ட சொல்றாங்க, அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வா, பசுபதி வந்திருக்காருன்னு சொல்லு. சம்மந்தி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அஜய் அழைச்சிட்டு வரேன். அஜய் எழுப்பி விடுறாங்க. அஜய் கிளம்பி வர்றாரு. பசுபதி சொல்றாரு, நீங்க குடும்பமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயதார்த்தம் தேதியே பிக்ஸ் பண்ணியாச்சு, கோயிலே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த சைட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு நான் கேட்டுட்டு போறதுக்காண்டி வந்தேன். நிச்சயதார்த்தம் மோதிரத்துக்கு அளவு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்றாரு, எங்க சைட்ல இருந்து 20 பேர் தான் வருவோம், அவ்வளவுதானா? கல்யாணத்தை பெருசா செஞ்சிருவோம் சம்பந்தின்னு ராதா சொல்றாங்க. நீ கல்யாணத்தை கொடைக்கானல்ல வச்சுக்கிட்டு ரிசப்ஷனை சென்னையில வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. அன்பு சொல்றாரு, எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு 5000 பேரையாவது கூப்பிடுவேன். நம்ம வீட்டு கல்யாணம் திருவிழா மாதிரி இருக்கணும்ல, அளவு எடுத்துட்டு போலான்னு தான் பார்த்தேன் கல்யாண மோதிரம். ஆனா மாப்பிள்ளையே இருக்காரு, நான் கூட்டி போயிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி மோதிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கிள், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் வந்துடுறேன் அங்கிள், அப்பனா நான் கிளம்புறேங்கன்னு பசுபதி கிளம்புறாரு. காவேரி கிட்ட பசுபதி சொல்றாரு, கோலாகலமாக கொடைக்கானலில் இந்த திருமணம் நடக்கும், அத நீ உன் கண்ணால பாப்ப. கல்யாணத்தை விடுங்க சார், இப்ப வச்சிருக்கீங்களே நிச்சயதார்த்தம், அது நடக்குதான்னு பாருங்க, உன்னால முடிஞ்சதை பண்ணுமா காவேரி. ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திக்கலாம்.